அவர் ஹீரோவா நடிப்பாரா உங்க பார்வையில? தெரியல சார், அது அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் இல்லை, பட் அந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோ எனக்கு காமிச்சிருந்தாரு. அவரா இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லு மச்சி பார்த்து சொல்லுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி மீன்ஸ் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா மாஸ்டர்ல அந்த கிளைமேக்ஸ் ஷாட்ல அவர் நடிச்சிருந்தாரு அண்ட் அவர் ரொம்ப நர்வஸாக இருந்தார். ஸோ டு சி இந்த சைடில் அவர் பார்க்கும்போது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் இல்லைன்னு எனக்கு தெரியல, கேட்டு தான் பார்க்கணும். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ சார். ஐ திங்க் அவர் இப்போ கூலி அண்ட் அவரோட லைனப்ல ரொம்ப பிஸியாக இருக்காரு. But I'm sure he was happy to collaborate with Shruti and RKFI. So. Arjun Das. Sir. அதுல வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்துடுறீங்க. உங்களுக்கும் அவருக்குள்ள என்ன அப்படியே ஒரு கெமிஸ்ட்ரி, அதை பத்தி சொல்லுங்க. ரெண்டாவது, உங்க வாய்ஸ் உங்களை அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன? பிளஸ் என்ன மைனஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லோகேஷ் வந்து சார் ஐ திங்க் இன்னைக்கு நான் இங்க இருக்கிற ரீசன் வந்து லோகேஷ் தான். ஸோ எந்த மேடையிலையும் நான் எப்பவுமே அவரோட பேர் அண்ட் தேங்க்யூ சொல்றதுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த கிரேட்ஃபுல்னஸ்க்காக எப்பவுமே அவர் பேர் சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் கைதியிலேருந்து தான் இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி மாஸ்டர்ல வந்து சான்ஸ் கொடுத்தாரு. அண்ட் இப்போ ரீசென்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம், அண்ட் இப்போ ரீசென்ட்லி எல்சிக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேறு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதனால தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர், ஒரு மென்டோர் மாதிரி. அண்ட் விக்னா சாரும் அப்படிதான், அந்த கார்மெண்ட் டிரெக்டர், இவங்க ரெண்டு பேரும் என்னோட மென்டோர்ஸ். அண்ட் இப்போ மதுமிதாவோட ஒர்க் பண்ணாலும் மதுமிதாவும் மென்டோர். பட் லோகேஷையும் அடிக்கடிக்கு வருதுன்னா ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அவரால் தான். அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. மூவிஸாக இருக்கட்டும், ஈவன் பர்சனலி ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும் கண்டிப்பாக அவர் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஸோ அதனால தான் லோகேஷ். அண்ட் சாரி சார், உங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். இனிஷியலி ஸ்கூல்லேருந்து வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. அந்த டைமில் ரொம்ப குண்டாக வேறு இருந்தேன். ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் அது. பட் இல்லை சார், அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஃபைன். நான் ரேடியோவில் வேலை செய்யும்போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தேர் வாஸ் அ கான்ஃபிடென்சிங், ஓகே சில பேருக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கணும்னு சொல்லி. அண்ட் இப்போ ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அண்ட் சர்டன் பீப்புள் ஃப்ரம் த ப்ரெஸ் ஆல்சோ அவங்க அப்ரிஷியேட் இருந்திருக்காங்க வாய்ஸ் பற்றி. நான் ஒரு பிளெஸிங்காக சார் பார்க்குறேன். ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங். ஐ எம் ஹோப்பிங் people continue to like the voice and a little bit of performance. ஆக்சுவலாக இந்த வாய்ஸை வச்சாவே எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கைதியில் வர அந்த போதை, அதுக்கப்புறம் மாஸ்டர், இந்த மாதிரி தான் வருது. உங்கள் வாய்ஸை வச்சு தான் அது அந்த சூஸிங் பண்ணுறாங்களா கேரக்டர் வைஸ் உங்களை, இல்லை உங்களை இவர் தான் கரெக்டாக இருக்கும் ஆப்டாக இருக்கும் இந்த மாதிரி சீன்ஸுக்குலாம்? ஏன்னா உங்களை பின்தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய ஜென்ரேஷன் லேடிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்க படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வந்து போதை கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல சார்? இல்லை சார், இப்போ ரசவாதியில சுத்தமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. சாரி, அநீதியிலையும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. விஷால் வெங்கட் படத்துலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஐ திங்க் நீங்கள் சொல்கிற படங்கள் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஈவன் போர்லியும். இன்ஃபேக்ட் எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் அந்த காலேஜில் ஒரு பார்ட்டாக இருந்தேன்.